ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், இந்த உலகத்தில் மனிதர்கள் நிறைய சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்க. அதில் இருக்க அர்த்தங்களோ பொருள்களோ யாருக்குமே புரியறதில்ல, அந்த விஷயமே யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த மொத்த சாஸ்திரங்களின் சாரத்தை பரமாத்மா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும், அவ்வளோதான். இங்கே எப்போ அசரீரி ஆகுறீங்களோ அப்போ இந்த தேக உலகம் உங்களுக்கு விநாசமானது போல தான். நீங்கள் இந்த தேகத்தையும் தேக உலகத்தையும் மறந்து இருப்பீங்க அசரீரி ஆகும் போது. ஆத்மா சரீரம் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த உலக நாடகத்தில் பார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்போ இந்த சரீரத்திலேருந்து விடுபட்டுறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த கர்ம பந்தனங்கள் அது இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போது தான் கர்ம பந்தனம், சரீரத்தை விட்டு விலகிடுச்சுன்னா கர்ம பந்தனம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் உங்களை இந்த விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி செய்ய சொல்கிறாரு. அப்போ ஆத்மா சரீரத்தை விட்டுருச்சு அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா பரந்தாமத்துக்கு போயிடும் கிடையாது, இங்கேயே வேறு ஒரு சரீரத்தை எடுத்து பார்ட்டு பண்ணி நடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இங்கே அந்த சரீரத்தின் பார்ட்டை பற்றி சொல்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் சரீரத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யணும் அப்படின்னு புரிய வச்சுருக்காங்க. அடுத்து 3 விதமான தாமத்தை சொல்கிறார். ஒன்று துக்க தாமம், இன்னொன்று சாந்தி தாமம், இன்னொன்று சுகதாமம். இந்த உலகத்தில் மனிதர்கள் அமைதி பரிசுலாம் கொடுத்துட்ருக்காங்க. கலியுகத்தில் அமைதி பரிசு கொடுத்துட்ருக்காங்க. நோபல் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அமைதிக்கான நோபல் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை சொல்கிறார் பாபா. எவ்வளவு அறிவற்றவர்களாக இருக்காங்க. ராவண ராஜ்யத்தில் எப்படி அமைதி இருக்கும், இங்கே முழுக்க முழுக்க துக்கமும் அசாந்தியும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சாந்தி தாமத்தில் தான் முழுமையான சாந்தி இருக்கும். அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கேன், இந்த பயிற்சியை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே தான் முழுமையான சாந்தி இருக்கும். அடுத்து பாபா உருவாக்கி தரக்கூடிய அந்த சுகதாமம், சொர்க்கத்தில் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் துக்கம், அசாந்தி, ஏழ்மை நிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் திரிமூர்த்தி விஷயத்தை பற்றி புரிய வைக்கிறார். 3 நாளாக பாபா இந்த திரிமூர்த்தியின் காரியத்தையே சொல்கிறார். ஃபஸ்ட்டு பிரம்மா மூலமாக இந்த புது உலகத்தின் ஸ்தாபனை நடக்குது. ஞானத்தின் மூலமாக ஸ்தாபனை, ஞானம் பிரம்மா மூலமாக கொடுக்கப்படுற ஞானத்தின் மூலமாக புது உலகத்தின் ஸ்தாபனை நடக்குது. சங்கரர் மூலமாக விநாசம், அதாவது நம்மளுடைய யோக சக்தியின் மூலமாக விநாசம் ஆகுது. நம்மளுடைய விகர்மங்களை விநாசம் செய்துறோம். நம்மளுடைய பழைய பாவ கர்மங்கள் கூடவே மாயையால் உண்டான அந்த பாவ கர்மங்கள்லாம் அழிச்சிடறோம் இல்லையா, அதான் சங்கரன் மூலமாக விநாசம் ஆகுது. அப்புறம் தெய்வீக குணங்கள் மூலமாக புது உலகத்தில் ராஜ்யம் பாலனை ஆக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது விஷ்ணு மூலமாக பாலனை அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். இதைத்தான் நம்ம எப்போவும் ஞானம், குணம், சக்தி அப்படின்னு சொல்லி புரிய வைப்போம். அதான் பாபா இன்றைக்கி இந்த திரிமூர்த்தி காரியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்டர் பற்றி சொல்கிறாங்க. ஒரு வைத்தியர் இருக்கார், புகழ்பெற்ற வைத்தியர். அவர் என்ன செய்வார் அப்படின்னா நோயாளியை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாராம் இவருக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அதே போல் நீங்களும் மற்றவர்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாடி பார்த்து ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட் அந்த 3ஆம் கண் பற்றி சொல்கிறார் பாபா. உங்களுக்கு 3ஆம் கண் கொடுக்கப்பட்டிருக்குது. எதுக்காக அந்த 3ஆம் கண் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும். நீங்கள் திரிநேத்திரியாக இருக்கீங்க, திரிகாலதர்சியாக இருக்கீங்க. 3 காலங்களும் உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்குது. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நாம் தான் விஷ்ணுவாக இருந்தோம், விஷ்ணு ராஜ்யத்தில் சத்தியுகத்தில் தேவி தேவதைகளாக இருந்தோம். நாம் தான் இப்போ பிராமணர்களாக மாறியிருக்கோம். மீண்டும் நம்ம தான் தேவதையாக போகிறோம் அப்படிங்கிற இந்த திரிகாலதர்சி, இந்த 3 காலங்களின் ஞானம் நமக்கு தெரியுது இல்லையா, அதுதான் பாபா சொல்கிறாரு. உங்களுக்கு இதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் இதன் மூலமாக அந்த விகாரங்களின் தொந்தரவுகளை பற்றி அப்போ புரிய வைக்கிறாரு. குழந்தைகளுக்கு நிறைய விகாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ நஷ்டோ மோகம் ஆகணும். தேகாபிமானத்தின் நோய் இருக்குது, அகங்காரமும் இருக்குது. இந்த மோகம் உங்களை குரங்கு போல் ஆக்கி விட்டுருது. அப்புறம் பேராசையின் பூதமும் இருக்குது.
நிறைய தவறுகள் செய்கிறீங்க, இந்த தவறுகள்லேருந்துலாம் நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்கள் இப்போ பெக்கர் டு பிரின்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெக்கர் டு பிரின்ஸ் அப்படின்னா பிச்சைக்காரர்லேருந்து ஏழைகள் ஆகணும். இது கீதையில் கூட சொல்லியிருக்காங்க, உங்களை நான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக்குறேன் அப்படின்னு. நீங்கள் இந்த 84 பிறவிகளின் சுயதர்சன சக்கரத்தை சுற்றிகிட்டே இருக்கும்போது, இந்த சக்கரத்தை எந்த அளவுக்கு சுற்றிகிட்டே இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் விநாசத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க பாபா. போன கல்பத்திலையும் நான் இதே போல் உங்களுக்கு புரிய வச்சேன். ட்ராமா பிளான் படி போன கல்பத்துலேயும் விநாசம் நடந்துச்சு, அதே போல் இந்த கல்பத்துலேயும் விநாசம் நடக்கும். இது ட்ராமாவுடைய இறுதி நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ விநாசம் கண்டிப்பாக நடக்கும். அது எப்படிப்பட்ட விநாசம் இருக்கும் அப்படின்னா, அணுகுண்டு போட்டு முழு உலகமும் அழிக்கப்படும். குளோரோஃபார்ம் பாம்லாம் போடுவாங்க, மயக்கம் அடைஞ்சு நீங்கள் சரீரத்தை விடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த முழு உலகம் விநாசமாக போதும், அதுக்குள்ளே நீங்கள் நல்ல விதத்தில் இந்த விகாரங்களை வெற்றி அடைஞ்சு உலகத்துக்கு எஜமானராக ஆகணும், அதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபோர்த்து ட்ரஸ்டியாகி, ஃபோர்த்து பாயிண்ட் ட்ரஸ்டியாகி உங்களுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபா ஏதாவது உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிறாரா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பிரம்மா பாபா, சிவபாபா உங்கள்கிட்டருந்து ஏதாவது வாங்கிக்கிறாங்களா என்ன? எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் ட்ரஸ்டியாக இருந்து பராமரிங்க, பற்றற்றவராக ஆகுங்க, நஷ்டமோகம் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரஸ்டியாக இருக்கணும்னா எதுக்கெல்லாம் ட்ரஸ்டியாக இருக்கணும்? உடலுக்கு, மனதிற்கு, பணத்துக்கு, மூணுக்கும் நம்ம கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் நாம் அதில் இருக்கக்கூடிய பற்றுதலை மட்டும் விலக்கிட்டு இது எதுவுமே என்னது கிடையாது, பாபாவுக்கு நான் அர்ப்பணம் பண்ணது அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத சொல்கிறார். எல்லாத்தையும் பாபாவுக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தொழிலில் நஷ்டம் வந்துச்சுனாலும் வருத்தப்பட வேண்டியதில்லை, சரீரத்துக்கு ஏதாவது நோய் வந்தாலும் வருத்தப்பட வேண்டியதில்லை, யாராவது சரீரம் விட்டுட்டு போனாங்களும் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாத்தையும் தந்தைக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க இல்லையா? அப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தந்தைக்கிட்ட இதை அர்ப்பணிக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னும் உங்களுக்கு அந்த பற்றுதல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ முழுமையாக ட்ரஸ்டி ஆகுங்க. அப்போ தான் உங்களால் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு பாவகர்மம் செய்யக்கூடாது. மாயையின் புயல் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், இறுதி வரைக்கும் மாயையின் புயல்கள் இருந்துட்டா இருக்கும். அப்போ என்ன ஆனாலும் சரி உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் இந்த ஏணிப்படியின் சித்திரம் இருக்கு இல்லையா, அதை வச்சு காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் போய் நல்ல விதத்தில் புரிய வைக்கணும். நாம் எப்படி இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தில் இறங்கி வரோம், தேவி தேவதைகளாக இருந்த நாம் எப்படி நம்ம சூத்திரர்களாக மாறியிருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த உலகியல் டீச்சர்ஸ் என்ன சொல்லி தருவாங்க? அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துவாபரா கலியுகத்தில் இருந்த அந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியை சொல்லி தருவாங்க. அதாவது புவியியல் மற்றும் சரித்திர பூகோளம் அதை சொல்லி தருவாங்க. ஆனால் இந்த ஆன்மீக ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி யார் சொல்லித்தருவா? இந்த பரமாத்மாவால் மட்டும்தான் சொல்லித்தர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நல்ல விதத்தில் சொல்லி தந்தையின் அறிமுகத்தை அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து வரதானம். பிரம்மா பாபாவுக்கு சமமாக உயர்ந்த சித்திரத்தை உருவாக்கக்கூடிய பரோபகாரி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உயர்ந்த நினைவின் மூலமாக, உயர்ந்த கர்மத்தின் மூலமாக உங்களுடைய சித்திரத்தை நல்ல விதத்தில் உருவாக்கியிருக்கீங்க. சித்திரம்ன்றது இங்கே பரிஸ்தா ரூபமாக இருக்கலாம், இல்லை தேவதை ரூபமாக இருக்கலாம். நல்ல விதத்தில் உருவாக்கியிருக்கீங்க உங்களுடைய ஞானம், குணம், சக்தியின் மூலமாக. ஆனால் இப்போ இறுதி நேரம் உங்களுடைய சம்பூர்ணத்தன்மை மற்றும் பிரம்மா பாபாவிற்கு சமமாகக்கூடிய இறுதி டச்சிங்ஸ் மட்டும் இருக்குது, அது மட்டும் மிச்சம் பாக்கி இருக்குது. அதற்காக நீங்கள் பரோபகாரி ஆகணும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், சகயோகிகளின் குழுவாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் நீங்கள் சுயநலமற்ற உணர்விலிருந்து சுயநலமற்றவர்களாக இருக்கணும், சுயநலமான அந்த உணர்விலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அபகாரம் செய்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதைத்தான் பரோபகாரி அப்படின்னு சொல்கிறார்.
இதிலேருந்து அந்த சுயநலத்துலேருந்து விடுபட்டு சுயநலமற்ற உணர்வுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பரோபகாரி ஆகிடுவீங்க. அப்போ சதா நிறைந்தவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய பிராப்தி ஸ்வரூபத்தின் ஸ்திதியிலேயே நிலைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்குன்னு ஸ்ரீகாரம் செய்துக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு அப்படின்னு எடுத்துக்கிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி இருந்தீங்கன்னா பிரம்மா பாபாவுக்கு சமமாக பரோபகாரி ஆகிடுவீங்க. உங்களுடைய சம்பூர்ண தன்மையை முழுமையாக உருவாக்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. அடுத்து ஸ்லோகன். சர்வஸ்வ தியாகி ஆகும்போது சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை அப்படிங்கிற குணம் உங்களுக்கு தாரணையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வஸ்வ தியாகி அப்படின்னா அனைத்தையுமே தியாகம் செய்கிறது. எப்போ தியாகம், எங்கே தியாகம் இருக்குதோ அங்கே தான் பாக்கியம் உருவாகும் அப்படின்னு அப்பா சொல்வார். அப்போ நான் ஆத்மா மட்டுமே, என்னுடையவர் பரமாத்மா மட்டுமே, அவர் கொடுத்த பொக்கிஷங்கள் மட்டுமே என்னுடையது அப்படின்னு இருக்கணும். மற்றவைகள் எல்லாத்தையுமே தியாகம் செய்திடணும். அதைத்தான் சர்வஸ்வ தியாகி அப்படின்னு சொல்கிறது. இப்படி இருக்கும்போது நான் ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மான்னு இருக்கும்போது தான் சரளத்தன்மை இருக்கும். அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இரும்பு கம்பியை வளைக்கிறது கஷ்டம், அங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஆனால் ஒரு தங்க கம்பியை ஈஸியாக வளைச்சிடலாம் இல்லையா? யார் மோல்ட் ஆவாங்களோ அவங்க தான் ரியல் கோல்டு ஆவாங்கன்னு பாபா சொல்லுவார். நம்ம கோல்டு ஆகணும், கோல்டு யுகத்துக்கு தகுதி உடையவராக ஆகணும் அப்படின்னா இந்த சரளத்தன்மை ரொம்ப முக்கியமாக இருக்குது. கூடவே சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அது இந்த உலகத்தில் இகழ்ச்சி வரும், புகழ்ச்சி வரும், வெற்றி வரும், தோல்வி வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும், மானம் வரும், அவமானம் வரும். எது வந்தாலும் சரி எல்லாத்தையும் சகிச்சு கொள்ளக்கூடிய சக்தி எப்போ வரும்? அனைத்தையும் தியாகம் செய்து இருக்கவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் இந்த குணமே உங்களுக்கு தாரணையாகும். எப்போ? நான் ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மா மட்டுமே அப்படிங்கிற ஸ்திதியில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்கார். ரெண்டுமே ஆழமான விஷயமா இருக்குது, வரதானமும் ஸ்லோகனும். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.